गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. विकरुणो वने कृष्ण संविगाय ममुः अपगदोऽसिकाः कृष्ण त्वामिक स्पृशेत् इति सरोषयाः कृष्ण तावदेकयाः सजललोचनो कृष्णः वीक्षितो भवन्. கோபிகைகளோட கண்ணன் எல்லாருமா சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கிற சமயத்துல அத்தனை கோபிகா ஸ்திரீகளும் ஆனந்தத்தை கிருஷ்ணனுடைய தரிசனம் புனகா கிடைச்சதுனால ஆச்சரியப்பட்டு ஆனந்தத்தோடு இருந்தா கூட ராத கண்ணனிடத்துல கோபமாக, கிருஷ்ணா அவர்களையாவது பரவாயில்ல கூட்டமா விட்டுட்டு வந்த, ஆனா தன்னந்தனியா அபலை பெண்ணான என்னை ஒரு காட்டுல அப்படியும் மரத்துல தொங்க விட்டுட்டு வந்துட்டியே, உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா? இனிமே நீ என்கிட்டக்கே வராத, என்னோட பேசவே வேண்டாம்னு. இது சரோஷயா கிருஷ்ணா தாவதே நியாயந்தானே ராத கேட்கறது. தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டா. கோபிகைகள் நல்ல வேளை கண்ணனை தேடிண்டு போகவே ராதைய மரத்திலேருந்து கீழே இறக்க முடிஞ்சது. இவர்களை தரையில விட்டதுனால நடந்தாவது வந்தா. ராத மரத்துல தொங்கிந்தா யார் இறக்கி விடுவா? அதனால அவ்வளவு கோபம். எங்கிட்டக்க ஒரு பாசம் இருப்பது போல நீ நடிச்சியா? இல்ல எனக்கு கர்வம் வந்துருத்துன்னு நீயே அப்படி நினைச்சுட்டு பண்ணையா? உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கவே தானே நான் மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை காமிச்சேன். அதனால என்ன தொடாத, எங்கிட்டக்க வராத, பேசவும் பேசாத, மற்ற கோபிகைகளோட நீ என்னவனா பண்ணிக்கலாம்னு சஜலலோச்சனோ கிருஷ்ண வீக்ஷிதோ பவன் அப்படின்னு ராத உன்னை கோச்சிண்டா கூட, கிருஷ்ணா உன்னுடைய ஒரு கருணை இருக்க, உனக்கு கோபம் வரல. நீ சொல்றது நான் சொல்லி இருக்கலாம், உனக்கும் கர்வம் வந்தது, கர்வம் இருந்தா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதான்னு பதில் சொல்லி இருக்கலாம். ஒண்ணுமே சொல்லாம எதை பதிலா நீ கொடுத்த? உனக்கே உண்டான மந்தஸ்மிதமான அந்த ஒரு புன் சிரிப்பை ராதைக்கு நீ அழகா கொடுத்துண்டு மெதுவா ராத கிட்டக்க நகர்ந்து வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமே, அவளை சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு நீ மாய கண்ணனாக நீ தீர்மானம் பண்ணையாமே குருவாயிரப்பா. இது உண்மையான 68வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், இரக்கமேயின்றி காட்டில் எமை விட்டு சென்றாயன்றோ, அரக்கன் போல் சென்ற உன்னை யார் வந்து தொடுவாள் என்றே உறக்கவே ஒருத்தி கூறி உந்தனை ஏசலானால் நிரப்பினை நீக்கி நல்ல நிலையருள் குருவாயூரா. குருவாயூரப்பனிடத்துல ஒருத்தி கூறினார். பட்டத்திரையும் ராதேன்னு பேரை சொல்லல, ஆனா தன்னந்தனியா விட்டுட்டு வந்தது அவளா இருக்கிறதுனால ராதத்தான் இந்த சம்பாஷணைய பகவான் கண்ணனோட நடத்தினார்னு உட்குறிப்பாக நாராயணியம் இந்த ஸ்லோகத்துல உணர்த்துறது. 5வது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல முடிச்ச பட்டத்திரி வேகமாக 6வது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் கீழாத்தூர் என்னும் ஒரு கிராமம்.
காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலேயும், செய்யாறிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். சன்னதிக்குள்ளே அதற்கு மேல் அழகான மகாமண்டபம், அதிலே லக்ஷ்மி நாராயணர் 2 மகாலட்சுமிகளை சுதை சிற்பங்களாக தரிசித்த நாம் மகாமண்டபத்தின் ஒரு பகுதியிலே அழகாக எம்பெருமானை தசாவதார மூர்த்திகளாக சுதை சிற்பமாக தரிசிக்கின்றோம். மத்ஸ்யாவதாரம், மந்திரமலையை தாங்கக்கூடிய கூர்மம், நின்ற திருக்கோலத்திலே அபய வரத ஹஸ்தத்துடன் வராகமூர்த்தி, அதே போன்று நின்ற திருக்கோலத்திலே நரசிம்மமூர்த்தி, இதோ திருக்குடையை தோளிலே தாங்கி வலது திருவடியை சற்றே தூக்கி அழகான பிரம்மச்சரிய வாமனன், கமண்டலம் கோடாரியை ஏந்தக்கூடிய ரோஷ ராமனான பரசுராமன், கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்னும் ஸ்ரீராமன் கோதண்டம் ஏந்தி அபயகஸ்தத்துடன் காட்சியை அளிக்கின்றார். அதற்கு அடுத்து எதுகுலம் கண்ட பலராமன் இடது தோளிலே கலப்பையை தாங்கி காட்சி தர, இதோ ராசலீலையை துவங்க இருக்கக்கூடிய கண்ணன் புல்லாங்குழலை கையிலே பொருத்தமாக தாங்கிக் கொண்டு வம்சீதரனாக கலியுக தர்மம் காக்க எடுக்கவிருக்கும் குதிரை முகம் கொண்ட கல்கி ரூபத்திற்கு பக்கத்திலே காட்சியை அளிக்க, மத்ஸ்யம் தொடங்கி கல்கி வரை தசாவதார மூர்த்திகளை ஆனந்தத்துடன் தரிசித்த நாம் இந்த திருக்கோயிலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிராச்சீனமான லக்ஷ்மி நாராயண பெருமாளை மூலவராக தரிசிக்க துவங்க இருக்கின்றோம். ஆம், இந்த திருக்கோயிலிலே 2 லக்ஷ்மி நாராயண பெருமாள் மூலவராக காட்சி அளிக்கின்றார்கள். ஒருவர் ஏற்கனவே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், மற்றொருவர் கர்ப்ப கிரகத்திலே காட்சியளிக்கக்கூடிய மற்றொரு லக்ஷ்மி நாராயண பெருமாள். இதோ நாம் நுழையும் போதே மகாமண்டபத்தில் மூலஸ்தானத்திற்கு முன்னால் உயர்ந்த பீடத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே பளபளப்பான திருமுகத்தோடு சங்கு சக்கரத்தை தாங்கும் 2 திருக்கைகளோடும் அபயகஸ்தத்தோடும் மகாலட்சுமியை மடியிலே அமர்த்தி கொண்டு பிராச்சீன லக்ஷ்மி நாராயணனுடைய தரிசனம். பிராட்டியான லக்ஷ்மியும் சிறிய உருவத்திலே பெருமாளின் திருமடியிலே அமர்ந்து கொண்டு நம்மை நோக்கி ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடிய தரிசனத்தை அளிக்கின்றார். இந்த திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திலே நாராயண பட்டத்திரி 68வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். இதி முதா குலைஹி வல்லவீஜனைஹி சமமுபாகதோ யாமுனே தடே மிருதுகுச்சம்பரைஹி கல்பிதாசனேஹே குஸ்ருணபாசுரேஹே பரியசோபதாகா. இவ்வாறு ராதை கோச்சுண்டு ஒரு ஓரமா குருவாயூரப்பா போயிட்டா. ஆனா ராதையை பத்தி மற்ற கோபிகைகள்லாம் கவலைப்படல. இது போல நாமும் கோச்சிக்க ஆரம்பிச்சுண்டு கண்ணனிடத்துல எங்க கிட்ட வராத, தொடாத, எங்களை தனியா விட்டுட்டு போனேன்னு சொன்னா மறுபடியும் மறைஞ்சு போயிட்டான்னா என்ன பண்றது? வந்த கோபாலனை கெட்டியா நம்ம பிடிச்சுக்கணும். இனிமே நமக்கு அந்த கோபதாபங்கள்லாம் வேண்டாம்னு ராதை எப்படி போனா போட்டோன்னு இந்த கோபிகை பெண்கள்லாம் என்ன பண்ணா, அவள்லாம் கிருஷ்ணனை அப்படியே சுத்திட்டாளாம். இவர் ராதையை சமாதானம் பண்ணணும்னு நடந்து போயின்னு இருக்கார். அதுக்குள்ள அத்தனை ஆயிரம் கோபிகை பெண்களும் குருவாயூரப்பா உன்னை ஒரு மேக கூட்டம் போல சூழ்ந்துண்டா. சூழ்ந்துண்டு வெறுமை இல்லை, அத்தனை பேரும் ஒரு மணல் திட்டுல உன்னை உட்காரத்துக்காக அமரும்படியாக ஒரு பிரார்த்தனையை பண்ணா. சரின்னு நீ ஒத்துண்ட, புல்லாங்குழல இடுப்புல சொருகிண்ட, எந்த இடத்துல நான் உட்காரணும்னு கேட்டேன். அதுக்குள்ள இந்த கோபிகை பெண்கள்லாம் என்ன பண்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா நீ மணல்ல போய் உட்காராத, உன்னுடைய வஸ்திரம் எல்லாம் பாழாயிடும், அதுவும் எங்க கண்ணன் ஒரு ஆசனம் இல்லாம உட்காரலாமா, நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ஆசனத்தை போடுறோம்னு இதி முதா குலைஹி கிருஷ்ணா வல்லவி ஜனைகி சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தடே. யமுனை நதிக்கரையில தங்களுடைய மேல் வஸ்திரங்களை எடுத்து அந்த வஸ்திரங்கள்லாம் ஒரு மடிப்பா மடிச்சு அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான வஸ்திரங்களால பகவானுக்கு ஒரு உத்தமமான ஆசனத்தை அமைச்சாலாம். அது என்ன ஆசனம் அப்படின்னா, மிருது குச்சம்பரே கிருஷ்ணா கல்பிதாசனே. ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்மம் சொன்னார்,
தத்ர உபவிஷ்டகா பகவல் சயீஸ்வரகா யோகேஸ்வரந்தர்ஹிருதி கல்பிதாசனகா. அதாவது சாதாரணமா ஆகம விதிப்படி பார்த்தோம்னா கோயில்கள்ல எம்பெருமானுக்கு எந்த ஆகமத்துல பூஜை பண்ணாலும் அந்த பூஜையில அந்த சுவாமிக்கு ஒரு ஆசனம் போடுறது வழக்கம். பலவிதமான ஆசனங்களை போடுவா. போட்டுட்டு கடைசியா என்ன ஆசனத்துல முடிப்பான்னா யோகாசனத்துல பகவானை உட்கார வைப்பாளாம். கண்ணன் அமரக்கூடிய ஆசனத்திற்கு யோகாசனம்னு பேரு. இவர்கள் வஸ்திரங்களால அப்படியே துணியை மடிச்சு மடிச்சு பெரிய ஆசனத்தை போட்டாலே பரீட்சித்து சுகபிரம்மம் சொன்னார், அது என்ன ஆசனம் தெரியுமா? யோகேஸ்வரந்தர்ஹிருதி. எவன் யோக புருஷனான கண்ணனாக அந்தராத்மாவாக ஒத்தவத்தருடைய ஹிருதயத்துல இருக்கானோ அவனுக்கு உயர்ந்த யோக ஆசனத்தை போட்டு அதுல உட்கார வச்சா. யோகாசனம் அப்படின்னு பட்டத்திரியோ இல்ல சுகபிரம்மமோ சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ராசலீலையில கடைசி வரைக்கும் இதை மறக்கவே கூடாதான். ராசலீலைய படிக்கிறவா சொல்றவா அத தட்சணத்துல அனுபவித்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாரும் கண்ணனை எந்த பாவத்துல பார்க்கணும்னா யோக ஸ்வரூபமாகவும் யோகாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய உத்தம மூர்த்தியாகவும் பார்க்கணுமே தவிர எம்பெருமானை போகாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய போகமூர்த்தியாக பார்க்க கூடாதான். அதுதான் ராசலீலையினுடைய ஒரு தத்துவம்னு மிருது குச்சம்பரேஹி கிருஷ்ணா கல்பிதாசனே சகாச கோபி பரிஷத்கதோ ருச்சித திரைலோக்ய லக்ஷ்மியே கபதம் பபுர்ததே. லக்ஷ்மிக்கு இருப்பிடமான ஒரு உருவம் கண்ணன். அத லக்ஷ்மியும் மனசுல தியானம் பண்ணிண்டு கோபிகைகளால பூஜிக்கப்பட்டு உயர்ந்த ஒரு ஆசனத்தை குருவாயூரப்பா அவர்கள் உங்களுக்கு அளிக்க நீங்களும் அதுல கம்பீரமா ஏறி உட்கார்ந்துக்க அத்தனை பேரும் உங்களை சுத்தி அமர்ந்து கொண்டார்களாமேன்ற பரிணாமத்துல 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், உன்னையே சூழ்ந்தாராகி உவப்பினில் திளைத்து நிற்கும் பொன்னனார் குங்குமல் சேர் புடவஜாமாசனத்தில் மன்னிய பெருமானாகி மகிழ் உடல் வீட்டிருந்தாய் என்னிலை அறிந்து காக்க கண்ணா ஏந்தலே வேண்டுகின்றேன் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி எவ்வாறு 7வது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது கீழாத்தூரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவராக வரதராஜ பெருமாளையும் அவர்களுக்கு அருகிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நடாதூர் அம்மாள் சுவாமி தேசிகனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா